கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்பின் நல்வாழ்த்துதல். இந்த புதிய நாளில் கூட கர்த்தராகிய தேவன் நமக்காக கொடுக்கும் வேத வாக்கியம் என்னவென்றால், சங்கீதம் 110 அதிகாரம் 2 வசனம். கர்த்தர் சீயோனில் இருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீ உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் என்றார். இதோ அந்த சத்தத்தை கேட்டுக் கொடுக்கிற நண்பின் சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட கர்த்தராகிய தேவன் நமக்காக என்ன வார்த்தையை தந்துள்ளார் என்றால், சீயோன் என்றால் சபை, வல்லமை செங்கோல் என்றால் நீதி. இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில சரியான நீதி கிடைக்கல. எப்படி என்றால், நம்முடைய குடும்பத்தில நாம் உத்தமமா இருப்போம், உண்மையா இருந்தாலும் நம் குடும்பத்திலே சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக தவறானதை சொல்லுவார்கள். நம் உத்தமமா இருந்தாலும் நமக்கு அந்த இடத்துல நீதி கிடைக்கல. அது மட்டும் இல்லாம நம்முடைய உறவினர்கள் நமக்கு விரோதமா தூசிப்பார்கள். நாம் அவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணவில்லை என்றாலும் நமக்கு விரோதமா அவங்க சில காரியங்களை சொல்லி நம்மளை எதிர்வினையா சொல்லுவாங்க. இதன் காரணமாக நமக்கு நீதி கிடைக்கல. அது மட்டும் இல்லாம நம்முடைய நண்பர்கள் நமக்கு விரோதமா சிலவற்றை செய்வார்கள். நாம் அவர்களுக்கு நல்லதை செய்தாலும் அவர்கள் நம்மளுக்கு எதிர்வினை செய்வார்கள். அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நீதி கிடைக்கல. இன்று கர்த்தராகிய தேவன் உன்னை என்னை பார்த்து என்ன சொல்றார் என்றால், இந்த ஓய்வு நாள்ல யார் எல்லாம் சபைக்கு போறீங்களோ அவங்களுக்காக அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. எப்படி என்றால், சபை சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க சபைக்கு போங்க. இந்த நாள்ல எந்தெந்த காரியத்துல நீங்க நீதி தவறி இருக்கீங்களோ அந்த காரியத்துல தேவன் நீதி தருவார். பெற்றுக்கொள்ளுங்க, நன்மையான சுதந்திரத்துக் கொள்ளுங்க. ஆமென்.